Hi students, now we are going to discuss lifespan. So previous videos habitat, okay va? So habitat two types இருந்தது, one terrestrial and another one aquatics. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் அதில் ஒரு சில அந்த பாக்ஸில் பார்த்துருந்தோம். ஸோ அப்போ வந்து பாக்ஸுன்றது ஓல்டு புக்கு, நியூ புக்கில் இல்லை, பட் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும், ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ஜென்ரல், ஓகே. ஸோ அதர் திங்ஸ் நெக்ஸ்ட்டு லைஃப் ஸ்பேன். The based on lifespan plants are classified into three types. They are annual, biennial and perennials. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜியில் ஃபஸ்ட்டு பார்த்தது என்னது அப்படின்னா ஹேபிட். ஸோ ஹேபிட்டில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஹெர்ப்ஸ், ஷர்ப்ஸ், கிளைம்பர்ஸ், ட்ரீஸ். அதுக்கடுத்தது ஹேபிடேட்ஸ். ஹேபிடேட்டில் டெரஸ்ட்ரியல் அண்டு அக்வாட்டிக். நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன் லைஃப் ஸ்பேன், ஓகேவா? ஸோ இப்போ வந்து அதை த்ரீ டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன் ஆனுவல் அண்ட் another ஒன் biennial அண்ட் another ஒன் பெரினியல். ஸோ ஆனுவல் பிளான்ட்ஸ், biennial பிளான்ட்ஸ் அண்டு பெரினியல் பிளான்ட்ஸ், ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட் ஒன் ஆனுவல் பிளான்ட்ஸ். தெரோஃபைட் ஆர் எஃப்மெரல்ஸ், ஓகேவா? A plant that completes its life cycle in one growing season. ஒரு 1 இயரில் இல்லை 1 growing சீசனில் க்ரோ ஆகிறது தான் என்னது ஆனுவல் பிளான்ட்டு, ஓகேவா? 1 இயர் ஒன்லி ஆர் 1 க்ரோவிங் சீசன், ஓகேவா? ஸோ இப்போ வந்து 3 மந்த்தாக இருக்கலாம், இல்லை 6 மந்த்தாக இருக்கலாம். ஸோ இப்போ அது வந்து அது லைவ் ஆகிக்கிட்டு திரும்பி என்ன ஆகிடும்னா டெட் ஆகிடும். ஸோ இப்போ இதுதான் வந்து ஆனுவல் பிளான்ட் எஃப்மெரல்ஸ், ஓகேவா? The plant that complete its life cycle is one growing season. Example, peas, maize, watermelon, groundnut, sunflower and rice, so on. ஓகேவா? நிறைய இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பேடி கல்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் என்னது 3 மந்த், டோட்டலி 6 மந்த், ஓகேவா? அதே மாதிரி பீஸ், மெய்ஸ், வாட்டர்மெலான் எல்லாமே 3 மந்த் ஆர் 5 மந்த் அந்த மாதிரி தான் இது கல்டிவேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் அது என்ன ஆகாது, லிவ் ஆகாது. ஸோ அப்போ டோட்டலாக ஆனுவல் பிளான்ட்டு, ஓகேவா? ஸோ ஆனுவல் த்ரோஃபைட்ஸ் ஆர் எஃப்மெரல்ஸ், ஓகேவா? ஒன்லி ஒன் க்ரோவிங் சீசன், ஒன்லி க்ரோவிங் தட் பிளான்ட்ஸ். செகண்ட் ஒன் biennial. The plant that lives for 2 seasons, ஓகேவா? growing vegetatively during the first season and flowering and fruiting during second season. ஸோ இப்போ 2 சீசனில் க்ரோ ஆகக்கூடியது என்னது அப்படின்னா பைனியல் பிளான்ட்டு ஆர் 2 இயர்ஸ், ஓகேவா? 2 சீசன். த பிளான்ட் தட் லிவ்ஸ் ஃபார் 2 சீசன், ஓகேவா? அந்த பிளான்ட் லிவ் ஃபார் 1 சீசன், அது வந்து ஆனுவல். 2 சீசன் அப்படின்றது பைனியல். ஸோ இப்போ இந்த பைனியல்லே வந்து க்ரோவிங் வெஜிடேட்டிவ் டியூரிங் த ஃபஸ்ட் சீசன். வெஜிடேட்டிவ் அப்படின்னா ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப் அதெல்லாமே டெவலப் ஆகிறது என்னது ஃபஸ்ட் சீசன். அண்டு ஃப்ளாரிங் பிளான்ஸ், ஃப்ளாரிங் அண்டு ஃப்ரூட்டிங் டியூரிங் த செகண்ட் சீசன். ஃப்ளார் வந்து ரைஸ் ஆகிறது, அதுக்கப்புறம் ஃப்ரூட் ஃபார்ம் ஆகிறது, சீட்ஸ் அதெல்லாம் ஃபார்ம் ஆகிறது எல்லாமே செகண்ட் சீசனில். ஸோ இப்போ இதுதான் எக்ஸாம்பிள்ஸ், ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் மெனி கொடுத்தா இது இஸ் ஓல்டு புக். திஸ் நியூ புக்கில் கேரட், ரேடிஷ் அண்டு கேபேஜ், ஓகேவா? இது எல்லாமே என்னது அப்படின்னா பைனியல். கேரட் அப்படின்றது பைனியல். ஏன் அப்படின்னா ஸோ கேரட் வந்து ஒரு சீசனில் க்ரோ ஆகும். அந்த க்ரோ ஆகிற சீசனில் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். பட் அது 2 சீசன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ மெயின்டைன் பண்ணும் போது என்ன ஆகணும், அந்த கேரட்ஸ் அந்த பிளான்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ளவர் ஃபார்ம் பண்ணி சீட்ஸ் ஃபார்ம் பண்ணும். அப்போ அந்த சீட்ஸை யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம திரும்பி நிறையா யூட்டிலைஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ரேடிஷ் அதே மாதிரி கேபேஜ் ஸோ பார்த்துருக்கலாம். இப்போ கேரட்டுக்கு சீட்ஸ் இருக்கா, ரேடிஷுக்கு சீட்ஸ் இருக்கா, கேபேஜுக்கு சீட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். பட் ஆனால் அது வெஜிடேட்டிவ் ஃபேஸ் நம்மளுக்கு தேவை. இந்த 3மே என்னது அப்படின்னா வெஜிடேட்டிவ் ஃபேஸ் தான் நம்மளுக்கு தேவை. ஏன் அப்படின்னா இப்போ கேரட்டு, ரேடிஷு, கேபேஜ் இது 3மே நம்ம அந்த டைமில் எடுத்துக்கணும். ஸோ இப்போ அதுவே ரீப்ரொடக்ஷன் ஸ்டேஜ் வந்த பிறகு, அந்த சீசன் வந்த பிறகு அந்த இப்போ கேபேஜ் எல்லாமே என்ன ஆகும், அந்த லீஃப் பேஸ் தானே கேபேஜ். அப்போ அந்த கேபேஜ் எல்லாம் ஓப்பன் ஆகி ஷூட்ஸ் அந்த ஃப்ளார் ரைஸ் ஆகி அதோட சீட்ஸ் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ரேடிஷ் கீழே வந்து அந்த ரேடிஷ் வந்து என்ன ஆகும், ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிடும், நம்ம எடிபிளாக இருக்காது, ஸ்ட்ராங்காக மாறிட்டு மேலே வந்து ஃப்ளார் ரைஸ் ஆகும். அதே மாதிரி கேரட்டும் அதே மாதிரி தான் ஸ்ட்ராங்காக மாறிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அது வந்து மேலே வந்து ஃப்ளார் ரைஸ் ஆகும். அப்போ அது எல்லாமே பைனியல். 2 சீசன் க்ரோ ஆகிறது பைனியல், ஒன்லி 1 சீசன் க்ரோ ஆகிறது ஆனுவல், ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பெரினியல், ஜியோஃபைட்ஸ், ஓகேவா?
பெரினியல் அப்படின்றது நிறைய, அது வந்து மெனி இயர்ஸ் டு க்ரோ. ஓகேவா? த பிளான்ட் தட் க்ரோ ஃபார் மெனி இயர்ஸ் தட் ஃப்ளார்ஸ் அண்ட் செட் ஃப்ரூட்ஸ் ஃபார் செவரல் சீசன் டியூரிங் த லைஃப் ஸ்பேன். ஓகேவா? செவரல் சீசன் நிறைய டைம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிளான்ட்டே க்ரோ ஆகிறது வந்து மெனி இயர்ஸ் வந்து க்ரோ ஆகுது. மெனி இயர்ஸ் இருக்குது அந்த பிளான்ட்டு. அது வந்து நிறைய சீசனில் அது மட்டும் என்ன ஆகுது, ஒன்லி ஒன் சீசனோட அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஆனுவல். 2 சீசனாக இருந்தது அப்படின்னா அது பைனியல். மெனி சீசன்ஸில் வந்து கண்டினியூவாக அந்தந்த இயருக்கும் அந்தந்த சீசனில் வந்து ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் தானே அது பெரினியல். ஓகேவா? ஸோ இப்போ அந்த பெரினியல் பிளான்ட்ஸை ஜியோஃபைட் அப்படின்னு சொல்கிறோம். த பிளான்ட் தட் க்ரோ ஃபார் மெனி இயர்ஸ் தட் ஃப்ளார்ஸ் அண்ட் செட்ஸ் ஃப்ரூட்ஸ் ஃபார் செவரல் சீசன் டியூரிங் த லைஃப் ஸ்பேன். ஓகேவா? when they bear fruits every year they are called polycarpic. So very important one, monocarpic and another one polycarpic. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து கண்டினியூஸாக இயர் பை இயர் ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த பிளான்ட்டுக்கு நேம் என்ன அப்படின்னா பாலிகார்பிக். ஓகேவா? எக்ஸாம்பிள் மேங்கோ, சப்போட்டா, இன்னும் நிறைய எக்ஸட்ரா ஃப்ரூட்ஸ் அண்ட் ட்ரீஸ்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. ஓகேவா? இயர் பை இயர் கண்டினியூவாக க்ரோ ஆகும். அது அந்தந்த சீசன்லனா ஆகும், அது ரீப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த மெனி இயர்ஸ் வந்து ரீப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறது பேர் தான் அது பாலிகார்பிக். ஓகேவா? ஸோ பாலிகார்பிக் வந்து எவ்ரி இயர் வந்து அதனுடைய ரீப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறது. எக்ஸாம்பிள் மேங்கோ அண்ட் சப்போட்டா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சம் பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஃப்ளார்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஒன்லி ஒன்ஸ் அண்ட் டை ஆஃப்டர் எ வெஜிடேட்டிவ் க்ரோத் ஆஃப் செவரல் இயர்ஸ். ஓகேவா? வெஜிடேட்டிவ் க்ரோத் வந்து செவரல் இயர்ஸ். These plants are called monocarpic. Okay, polycarpic, many years to live, many years to produce fruits and seeds. But monocarpic, vegetative growth வந்து for several years. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேம்பு, அகேவ், மியூசா. ஓகேவா? பேம்பு, அகேவ், மியூசா. ஓகேவா? இது ஓல்டு புக்கில் தாலிபட் பாம். ஓகேவா? தாழி பனை அப்படி சொல்லுவோம். பேம்பு அப்படின்னு மூங்கில், அகேவ் வந்து ஒரு கற்றாழை, மியூசா வந்து வாழை. ஸோ இப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா வெஜிடேட்டிவ் ஃபேஸ் மட்டும் க்ரோத் ஆகும், மெனி இயர்ஸ் வந்து க்ரோத் ஆகும். இப்போ பேம்பு அப்படின்னா மூங்கில். இப்போ இந்த மூங்கில் என்ன பண்ணும் அப்படின்னா அதனுடைய நம்ம வந்து எடுத்து வச்சோம் அப்படின்னா அதனுடைய ரைசோம் வந்து டெவலப் ஆகும், மெனி இயர்ஸ் வந்து டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் அது லைஃப் ஸ்பேன் எவ்வளோ அளவுக்கு இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் அது என்னென்னா 60 இயர்ஸ் வந்து க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும். பட் என்ன ஆகாது, அது ரீப்ரொடியூஸ் ஆகாது. ஆஃப்டர் 60 இயர்ஸ்க்கு அதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒன் டைம் வந்து ரீப்ரொடியூஸ் ஆகி ஃப்ரூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி அதுனா ஆகிடும், அது டெட் ஆகிடும். ஸோ இப்போ இதுதான் வந்து மோனோகார்பிக். மெனி இயர்ஸ் லைவ் ஆகினாலும் பட் ஒன்லி ஒன்ஸ் வந்து ரீப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா அந்த பிளான்ட் என்ன ஆகிடும், டெட் ஆகிடும். சம் பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஒன்லி ஒன்ஸ் அண்ட் டை ஆஃப்டர் ஏ வெஜிடேட்டிவ் க்ரோத் செவரல் இயர்ஸ். அந்த வெஜிடேட்டிவ் ஃபேஸ் வந்து இப்போ வந்து மூங்கில் இருக்குன்னா நிறைய மூங்கில் களி வந்து நிறைய வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த வெஜிடேட்டிவ் ஃபேஸ் அது அப்போ அது வந்து செவரல் இயர்ஸ், நிறைய இயர்ஸ் வந்து எத்தனை வருஷம் வேணாலும் என்ன பண்ணுது, லைவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ பாட்டுக்கு அதுக்கு அடுத்தது என்னது அப்படின்னா அந்த ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் ஆகுது, சீட்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, அதுக்கப்புறம் தான் டெட் ஆகுது. எக்ஸாம்பிள் பேம்பு, அகேவ், மியூசா. இப்போ வாழை இருக்குது, வாழையிலன்னா அது அடியில் இருக்க அந்த ரைசோம் வந்து மெனி இயர்ஸ் அது மட்டும் லைவ் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் அந்த மேலே இருக்கிற அந்த சூடோ ஸ்டெம்லாம் என்ன ஆகும், ஒன்ஸ் வந்து டெவலப் ஆகி அந்த ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அது டெட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு திரும்பி காய்க்காது. அது அடியில் இருக்கிற ரைசோம் வந்து மெனி இயர்ஸ் வந்து க்ரோ ஆகும். பட் அதே மாதிரி தான் ஸோ இப்போ அந்த செவரல் இயர்ஸ் வந்து அந்த ரைசோம் வந்து வெஜிடேட்டிவ் ஃபேஸ் க்ரோ ஆகினாலும் பட் ஒன்ஸ் ரீப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா அந்த பிளான்ட் டெட் ஆகிடும். அதுக்கு பேர் தான் அது மோனோகார்பிக். பாலிகார்பிக் அப்படின்னா மெனி இயர்ஸ் டு லைவ். ஓகேவா? மெனி இயர்ஸ் டு லைவ். அந்த சீசனுக்கு என்ன ஆகும், ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் ஆகுது. இதுதான் வந்து polycarpic and as well as monocarpic. Okay, that's all for the common one habit and another one habitat and the third one lifespan. Okay, so the important things 3. Okay, and next pots of your flowering plants. Okay, pots நம்ம ஆல்ரெடி என்னென்ன பாட்ஸ் உங்களுக்கு தெரியும், ரூட்டு, ஸ்டெம்மு, பிரான்ச்சஸ், லீவ்ஸ், பட்ஸ், ஃப்ரூட்ஸ், சீட்ஸ். ஓகே, இதெல்லாம் தெரியும். ஸோ இப்போ ஆனால் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஏ ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் ஆர் கால்டு ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் ஆர் மேக்னோலியோஃபைட்ஸ். ஓகேவா? மேக்னோலியோஃபைட்ஸ். ஏன் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் சொல்கிறோம், இப்போ வந்து ஓவரால் பிளான்ட் கிங்டம் அப்படின்னாவே 2 பிளான்ட் கிங்டம் தான். ஒன்
cryptogamy and another one phanerogamy. ஸோ நான் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ், ஃப்ளார் ப்ரொடியூஸ் முடியாத பிளான்ட் எல்லாமே கிரிப்டோகேமே. பிளான்ட் ரீப்ரொடியூஸ் ஆகுது, அதாவது ஃப்ளார்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது, ஃபெனிரோகேமே. அப்போ அந்த ஃபெனிரோகேமியில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன் என்னது அப்படின்னா ஆஞ்சியோஸ்பெர்ம் அண்ட் another ஒன் ஜிம்னோஸ்பெர்ம்ஸ். இப்போ அந்த ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் அப்படின்னா வந்து சீட்ஸ் என்க்ளோஸ்டு வித் ஓவரி. அப்போ சீட்ஸ் இருக்கும், அதுக்கு மேலே ஃப்ரூட் வால் வந்து கவர் ஆகிருக்கும் அப்படின்னா அது ஆஞ்சியோஸ்பெர்ம். அதுவே சீட்ஸ் நாட் என்க்ளோஸ்டு வித் ஓவரி, தட்ஸ் கால்டு ஜிம்னோஸ்பெர்ம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து சீட்ஸ் வந்து நேக்கடாக இருக்கக்கூடியது, அதுக்கு மேலே வந்து ஃப்ரூட் வால் இருக்காது, அப்போ அது என்னது, ஜிம்னோஸ்பெர்ம்ஸ். இப்போ அதுதான் வந்து ஆஞ்சியோஸ்பெர்ம். ஃப்ளாரிங் பிளான்ட்ஸோடைய ஆஞ்சியோஸ்பெர்முடைய பார்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து அதுக்கு அந்த ஆஞ்சியோஸ்பெர்ம் ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் மேக்னோலியோபைட்ஸ். There are sporophytes consist of an axis with an underground root system and aerial shoot system. ஓகேவா? ஸ்போரோஃபைட் ஸ்பேஸ் இப்போ வந்து டெவலப் ஆகுது, கேமெட் ஃபார்மேஷன் ஆகிட்டு ஒரு நியூ பிளான்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதான் ஸ்போரோஃபைட்டிக் பேஸு. ஸோ இப்போ அந்த ஸ்பேஸில் 2 சிஸ்டம், ஒன் என்னது அப்படின்னா ரூட் சிஸ்டம் அண்ட் another ஒன் ஷூட் சிஸ்டம். The shoot system has a stem, branches and leaves. Root system consists of root and its lateral branches. ஓகேவா? இப்போ ஷூட்டில் மெயினாக என்ன இருக்குது அப்படின்னா ஸ்டெம் இருக்குது, பிரான்ச்சஸ் இருக்குது, அதுக்கப்புறம் லீவ்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரூட் சிஸ்டத்தில் ரூட் இருக்குது அண்ட் லேட்ரல் பிரான்ச்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து ஃப்ளாரிங் பிளான்ட்ஸில் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஷூட் சிஸ்டம். ஓகேவா? ரூட்டு, ஷூட்டு. ஓகேவா? ரூட்டில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதனுடைய மாடிஃபிகேஷன்ஸ் என்ன, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ், ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் என்ன, செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஷூட் சிஸ்டம், த சேம் திங் ஃபார் த ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ஸ், அதே மாதிரி ஸ்டெம்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் அது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கு அடுத்து என்னது ஸ்டெம்மில் என்ன இருக்கும், அப்போ அந்த லீஃப்னுடைய மெயின் ஃபங்க்ஷன்ஸ், அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதுதான் வந்து வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி. ஓகேவா? டோட்டலி திஸ் லெசன் யூ லேர்னிங் அபவுட் ரூட் சிஸ்டம், ஷூட் சிஸ்டம். அந்த ரூட் சிஸ்டத்தில் ரூட்டு, அதனுடைய டைப்ஸ் அது எல்லாமே, ஷூட் சிஸ்டத்தில் லீஃபும் ஸ்டெம்மும். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து ஃப்ளாரிங் பிளான்ட்ஸு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் 1. ஸோ இப்போ அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ அந்த ஃப்ளாரிங் பிளான்ட்ஸில் அதனுடைய கேமெட்ஸ் ஃபார்மேஷன்ஸ் அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? flower, leaf, bud, shoot, stem, root and primary, secondary root. இப்போ டேப் ரூட்டு, ஃபைபரஸ் ரூட் இருக்குது. இப்போ அதுலேயும் ப்ரைமரி ரூட் இருக்குது, செகண்டரி ரூட்டு, டெர்டரி ரூட் இருக்குது. ஷூட் சிஸ்டம் அப்படின்னா அபோவ் த சாயில், ரூட் சிஸ்டம் அப்படின்னா பிலோ த சாயில். அதில் ஸ்டெம் இருக்குது, ஃப்ளவர் இருக்குது, லீஃப் இருக்குது, பட் இருக்குது. ஸோ இப்போ இதனுடைய பேசிக் டைப்ஸ் எல்லாமே இது. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அந்த மெயின் திங்ஸ் என்னது அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் வந்து root system. The root is non-green cylindrical descending axis of the plant that usually grow into the soil, positively geotrophic. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான்-green, இப்போ வந்து மோஸ்ட்டாக பிளான்ட்ஸில் ஸ்டெம்மு as well as லீஃப் எல்லாமே க்ரீன் கலரில் இருக்கும். பட் ரூட் வந்து நான்-green பிளான்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நான்-green அப்படின்னா ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு முன்னாடி தெரியும் பிளாஸ்டிட்ஸ். இந்த பிளாஸ்டிட்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன் என்னது அப்படின்னா chloroplast and another one leucoplast, third one chromoplast. ஓகேவா? ஸோ இப்போ chloro that means for responsibility of green colors. ஓகேவா? அந்த பிளான்ட் எல்லாமே க்ரீன் கலரில் இருக்கிறது என்னது குளோரோ. அதே மாதிரி மெனி கலர்ஸ், வேரியஸ் கலர்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி குரோமோ. ஸோ இப்போ அதில் கலர் கிடையாது, கலர்லெஸ்ஸாக இருந்தது அப்படின்னா அதுக்கு தான் என்னது
லியூகோபிளாஸ்ட். ஓகே, அப்போ அந்த லியூகோபிளாஸ்ட் அப்படின்றது எதில் இருக்கும் அப்படின்னா ரூட்டில் இருக்கும். அப்போ அது ஏன் நான் கிரீன் cylindrical descending axis of the plant that usually grow into the soil. ஸோ இப்போ வந்து ஒரு சீட்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு க்ரோ ஆகக்கூடிய ஆர்கனே என்னது ரூட்டு தான். அப்போ அந்த ரூட் வந்து எங்கன்னா சாயிலுக்குள்ளே தான் போகுது. அப்போ ஏன்னா டுவர்ட்ஸ் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஓகேவா, டு அட்ராக்ட் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்போ அதனால தான் ரூட் வந்து எப்பயுமே என்ன ஆகலை, சாயிலுக்கு வெளியில் வளர்ந்து வரல, சாயிலுக்குள்ளே போகுது. அப்போ அதுக்கு பேர் தான் என்னது பாசிட்டிவ் ஜியோட்ரோஃபிக். ஓகேவா, பாசிட்டிவ் ஜியோட்ரோஃபிக், நெகட்டிவ் ஃபோட்டோட்ரோஃபிக். நெகட்டிவ் ஃபோட்டோட்ரோஃபிக் அப்படின்னா என்னது sunlight, towards the sunlight, or the plant parts that grow move towards sunlight, other photo. Other plant parts move towards gravitational force is called geophytes. Okay va. So அப்போ இது பாசிட்டிவ் ஜியோட்ரோப்ஸ். பாசிட்டிவ் அப்படின்னா ரூட் எங்கே போகுது, சாயிலுக்குள்ளே தான் போகுது. It developed from the radicle which is used which is the first structure that comes out when a seed is placed in the soil. ஒரு சீட்ஸை வந்து நம்ம சாயிலில் இன்சர்ட் பண்ணுறோம். சாயில் இன்சர்ட் பண்ண உடனே அதுக்கு ஜெர்மினேட் ஆகும்போது ஃபஸ்ட்டு பார்ட் என்ன குரோ ஆகும் அப்படின்னா ரேடிக்கல் தான். அதுக்கடுத்து தான் ப்ளூமியூல். ப்ளூமியூல் தான் என்ன ஆகும், அதோடைய ஸ்டேஜ் வந்து மாறும். ஓகேவா. ஸோ இப்போ ப்ளூமியூல் வந்து அதனுடைய ஸ்டேஜ் மாறி அதுக்கப்புறம் வந்து ஷூட் சிஸ்டம் ஃபார்ம் ஆகும். இப்போ இது என்னென்னா ரேடிக்கல் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா. அதே மாதிரி root is responsible for absorption of water and nutrients and anchoring the plant. So main things என்ன அப்படின்னா absorption of water absorb பண்ணுது, அதே மாதிரி nutrients absorb பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து anchors to the plant body. ஸோ ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்கு, அதை வந்து க்ரீப்பாக இருக்கிறதுக்கு இந்த ரூட்டு தான் யூஸ் ஆகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு லைஃப் ஸ்பேன் மட்டும் எழுதி காட்டுங்க. ஆனுவல், பைனியல் அண்டு பெரினியல். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.